சென்னையில் 61 வயது மூதாட்டி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் தற்போது தமிழக அரசுக்கு தேசிய மகளிர் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறது. இதில் 7 நாட்களுக்குள்ளே தொடர்பாக விரிவான அறிக்கையை தாக்கல் செய்யணும்னு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இருக்கிறது. சென்னையில் இந்த 61 வயது மூதாட்டி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் 7 நாட்களுக்குள்ள விரிவான அறிக்கையை தாக்கல் செய்யணும்னு தமிழக அரசுக்கு தேசிய மகளிர் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. முக்கிய செய்தியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்க நாம கேட்கலாம். சாலமன், வணக்கம். சாலமன், விவரங்களை பதிவு பண்ணலாம். நீங்க சென்னை வேளச்சேரி பகுதியில நேற்று முன்தினம் 61 வயதான மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவமானது தமிழகத்தையே உலுக்கியது. குறிப்பாக இந்த விவகாரத்துல மொத்தம் 2 நபர்களை, அதாவது வடமாநில நபர்களை போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில இவர்கள் மது போதையில அந்த 61 வயது மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. மேலும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிடப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டு பின்னர் அவர்களை புழல் சிறையில அடைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில இந்த விவகாரம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ள நிலையில தற்போது தமிழ்நாடு அரசுக்கு தேசிய மகளிர் ஆணையம் ஒரு நோட்டீஸ் ஒன்றை அனுப்பி இருக்கிறது. இந்த விவகாரத்துல உடனடியாக விசாரணை மேற்கொள்ள வேண்டும் எனவும் 7 நாட்களுக்குள்ள விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் தமிழ்நாடு டிஜிபிக்கு ஒரு அறிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிக்கையின் அடிப்படையில தற்போது தமிழ்நாடு டிஜிபிக்கு இந்த அறிக்கை வந்தவுடன் உடனடியாக அதனை சம்பந்தப்பட்ட போலீசாருக்கு அனுப்பப்பட்டு இதுல என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான விரிவான அறிக்கை, அதாவது 7 நாட்களுக்குள்ள தமிழ்நாடு டிஜிபி கொடுக்க வேண்டும். அந்த அறிக்கையை பொறுத்து அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான நடவடிக்கை மேற்கொள்ளலாம் என தமிழ்நாடு தேசிய மகளிர் ஆணையம் இது தொடர்பாக முடிவெடுக்கும் எனவும் தெரிய வந்திருக்கிறது. இந்த விவகாரம் பெரும் அதிர்வலை ஏற்படுத்தி, அதாவது இந்த சம்பவம் எப்படி நடந்தது என்றால், வேளச்சேரியில அந்த மூதாட்டி சாலையோரத்துல இருந்த நிலையில, ரத்தம் வடிந்த நிலையில இருந்த நிலையில உடனடியாக அங்க இருக்கக்கூடிய ஒரு ராபிடோ ஓட்டுநர் தான் இது குறித்து போலீசாருக்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள். தகவலின் பேர்ல தான் சம்பந்தப்பட்ட போலீசார், வேளச்சேரி போலீசார் சம்பவ இடத்திற்கு அந்த மூதாட்டியை இடம் விசாரிக்கும் போது அவர் தன்னை தாக்கி வழிப்பறி செய்துவிட்டு சென்று விட்டதாக அந்த மூதாட்டி முதற்கட்டமாக தகவல் தெரிவித்தார். அடுத்தபடியாகத்தான் அந்த மூதாட்டியை அழைத்து சென்று அருகில் இருக்கக்கூடிய சைதாப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு காட்டிய போது தான் அந்த 2 இளைஞர்களும், அதாவது வடமாநில இளைஞர்கள், அந்த பகுதியில ஒரு ஓட்டல்ல பணியாற்றி வந்திருக்கு இளைஞர்கள், அவர்கள் தான் பணம் தருவதாக அழைத்து சென்று இந்த மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்திருப்பது தெரிய வந்திருக்குது. அதனை அடுத்து அவர்கள் இருவரையும் போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார். மேலும் இந்த வழக்குல வேறு யாருக்கும் தொடர்பு இருக்கிறதா என்ற கோணங்கள்ல போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில தற்போது தமிழ்நாடு அரசுக்கு தேசிய மகளிர் ஆணையம் ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருப்பது பெரும் பரபரப்பாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி சாலமன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.